நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை அச்சீவ் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் எந்த விஷயம் பண்ணணுன்னாலும் அதை கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணணும். வடிவேல் காமெடி சொல்கிற மாதிரி தாங்க, எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணாமல் பண்ணவே கூடாது. அதை பற்றி தான் ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நரி ஒன்று தாகத்தால் தண்ணிக்கு எங்கேயுமே கிடைக்காம அங்கே இங்கே அலைஞ்சுக்கிட்டே இருக்குது. என்ன செய்வதுன்னு தெரியாமல் தண்ணீரை தேடி அது எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டே இருக்குது. தூரத்தில் கிணறு ஒன்று இருப்பதை பார்த்துச்சு அந்த நரி. கிணற்று பக்கத்தில் போயிட்டு அந்த தண்ணி நிறைய இருக்குதுன்றத அது ரொம்பவே சந்தோஷமாக நின்று பார்த்துட்டு இருக்குது. கிணற்றின் கயிற்றின் ஒரு முனையில் வாளி இருந்தது. அந்த வாளியை பார்த்த உடனே நரி தாவி குதிச்சிருச்சு. அந்த கயிறு உடனே விறுவிறுன்னு கிணற்றின் உள்ளே சென்றது. நரி தன்னோட வயிறு நெம்ப தண்ணியை நல்லா குடிச்சது. தாகமும் தணிஞ்சது. தாகம் தணிஞ்ச பின்பு அது உடனே மேலே பார்க்குது. எப்படிடா மேலே போகுதுன்று அது யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. மேல இருந்து யாராச்சும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த நரி மேலேயே பார்த்துட்டு இருக்குது. மேல இருந்து கயிறை யாராச்சும் இழுத்தா தானே அந்த நரியால போக முடியுன்றது அப்பதான் அந்த நரி உணர்ந்துச்சு. இப்படியே நேரம் ஆக ஆக நரிக்கு ரொம்பவே பயம் அதிகரிச்சிருச்சு. அந்த நேரத்துலதான் ஒரு ஓநாய் வந்து கிணற்று பக்கம் நின்னது. அந்த கிணத்துக்குள்ள நரி இருந்ததை பார்த்துட்டு ஓநாய் கேட்டுச்சா, அடடே நரி ஐயா, நீங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நரியிடம் கேட்டது. நான் இப்போது சொர்க்கத்துல இருக்கேன். என்ன அருமையான இடம் தெரியுமா? இங்க நான் நல்ல வகை வகையா சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன சாப்பிட்றேன்னு சொல்லட்டா? இங்க மீன், கோழி, ஆடு எல்லாம் தர்றாங்க. அது கேட்ட உடனே நரி கொஞ்சம் கூட யோசிக்காம கயிறின் மறுமுனையில தொங்கப்பட்டிருந்தா வாளியில குதிச்சிருச்சு. அந்த வாளி சரசரன்னு கிணற்றின் உள்ளே போனது. நரி அமர்ந்திருந்த வாளி மேலே வந்தது. நரி மேலே வரும்போது அந்த ஓநாய் பார்த்து சொல்லிச்சான், பாதி வழியிலேயே நான் இப்போ சொர்க்கத்துக்கும் மேலான இடத்துக்கு போகிறேன்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக போச்சு. அந்த நரி அமர்ந்திருந்த வாளி மேலே போன உடனே அது விறுவிறுன்னு தாவி குதிச்சு ஓடியே போயிடுச்சு. கீழே போனக்கப்புறம் தான் அந்த ஓநாய்க்கு புரியுது, அந்த நரி சொன்ன மாதிரி இங்கே எதுவுமே கிடையாது. நல்லா ஏமாந்துட்டோன்ற ஓநாய் அப்பதான் உணர்ந்துச்சு. பாவ ஓநாய் ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்கணுன்ட்டு இதைத்தான் நம்மளோட பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இம்பார்ட்டண்ட்டான சுச்சுவேஷனில் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 5 விஷயங்களை உங்களுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்கள். யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பாதீங்க. அவங்க சொல்கிறத பண்ணால் என்னென்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதை பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட், உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டுன்னு கொஞ்சம் யோசிங்க. அப்புறம் எந்த முடிவுனாலும் யோசித்து எடுங்க. நீங்கள் பலமுறை யோசித்து எடுக்கிறனால எந்த தப்புமே கிடையாதுங்க. இந்த மாதிரி மோட்டிவேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.